என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்ல போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு இன்னைக்கு அனலைஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஏன் சைட்வேஸ் ஆச்சு அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மெயின் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டியோட மெயின் சார்ட் இது 5 மினிட் சார்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கு 22,577 இருந்து ஹை வந்து பார்த்தீங்கன்னா 22,700 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து பார்த்தீங்கன்னா 22,636ங்கிற லோ வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போ ஸோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து இன்னைக்கு சைடு வேஸ்ல போயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இது எப்படி சைடு வேஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு ரெண்டாம் தேதிக்கான எக்ஸ்பைரி. ஸோ இதோட சேஞ்ச் இன் ஒய் பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். ஸோ மார்னிங் பார்த்துக்குங்க. ஸோ 9:50 காட்டுறேன் பாருங்க. வந்து 9:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா 600ல 500 600 எல்லாம் 650ல வந்து பார்த்தீங்கன்னா 650 700ல கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. 600ல புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ரைட்டர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுறான்னு பாருங்க. இந்த ரெண்டு லெவலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டர்ஸ் வந்து 600லயும் 700க்குள்ள தான் ரைட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க பாருங்க. 940 ஓகேங்களா. 650 பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. 10 o'clock 10:15 10:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. அப்போ 10:15க்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் 650ல இருந்து 650 700 ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் போயிருக்கு. 10:45 11 11 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 700 லெவலில் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிட்டாங்க. சரிங்களா? அதுவே 11:30 சரிங்களா? 11:30க்கு 700ல கால் ரைட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ அப்போ அங்கிருந்து மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும். 12 பார்த்தீங்கன்னா 700ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் 12:15 12:30 1 o'clock பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இவங்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 1:15 1:30 1:50 2 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புட்டை மட்டுமே கொஞ்சம் ரைட் பண்ண இருந்தாலும் 700ல கால் ரைட்டர்ஸும் அவங்க ரைட்டர்ஸ் போட்டுட்டே இருந்தனால அந்த லெவல்லே மார்க்கெட் சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? 650 700க்குள்ளேயே மார்க்கெட் நின்றுட்டே இருந்துச்சு. அதுக்கு மேல மார்க்கெட் போகவே இல்லை. 215 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 230க்கு வந்து பார்த்தீங்கன்னா 700ல காலை வந்து ஃபுல்லா ரைட் பண்ணிட்டாங்க. அதனால மார்க்கெட் அங்கிருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் இவங்க இன்க்ரீஸ் ஆகி இந்த ரெண்டு லெவலுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு. 315 அண்ட் 330க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் 650ல வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க வந்து புட் ரைட்டர்ஸ் அதிகமானனால அங்கிருந்து மார்க்கெட் டவுன் ஆகாம அந்த லெவல்லே நின்றுச்சு. ஸோ இதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் ரைட்டர்ஸ் வந்து 600லயும் 700 ஈக்குவலா வந்து அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈவனா போட்டிருந்ததுனால தான் மார்க்கெட் இன்னைக்கு சைட்வேஸ் ஆயிருக்கு நிஃப்டி. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும். பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட சார்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 49,147 அப்படிங்கிற லோவை கொடுத்துட்டு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 49,500 அதோட ஹை. ஏன்னா நான் நேற்றே வீடியோவில் சொன்னேன் 49,500 போச்சுன்னா அங்கிருந்து மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நடந்திருக்கு. 49,000 வரும்னு சொன்னேன். ஆனால் மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்து சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சைட்வேஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சைட்வேஸை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். கீழே ஃபார்ம் பண்ணுச்சுன்னா 49,000 இன்னும் கீழே வரக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காட்டுற பாருங்க. பேங்க் நிஃப்டி 8th மேக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓகேங்களா? சேஞ்ச் இன் ஒய் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 9:15க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். வச்சுங்களா 49,400 49,300 எல்லாம். ஸோ
9:45 சரிங்களா? 9:45க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500லயும் 400லயும் பார்த்தீங்கன்னா கால் ரேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ அப்போ அங்கிருந்து மார்க்கெட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டவுன்ல தான் போகும் அப்படின்னு இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 10 o'clock பாருங்க, 10:15. ஸோ 400ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட் அங்கேயும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிட்டு இந்த லெவலுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ 10:45 சரிங்களா? 11, 11:15 சரிங்களா பாஸ்? கால் ரேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. புரியுதுங்களா? அப்போ கால் ரேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட் 500, 400, 300 அப்படியே டவுன் ஃபால் ஆயிட்டு தான் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? 12, 12:15, 12:30, 12:45, 1:15, 1:30 பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே வந்து காலை மட்டுமே ரைட் பண்றாங்க. அப்போ கால் ரேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் சைடு வேஸ்ல வந்திருக்கு. இருந்தாலும் கிராஜுவலா ஆனதுனால தான் மார்க்கெட் கொஞ்சம் சைடு வேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. 1:45, 2 அந்த கால் ரேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2:15, 2:30, 2:45, 3, 3:15, 3:30 ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா 200, 200ல வந்து பார்த்தீங்கன்னா புட் ரேட்டர்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் அங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த லெவலுக்கு கீழே போகாம அங்கேயே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. ஒரு 100 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அதனால 230ல வந்து மார்க்கெட் இப்போ நிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் வச்சு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிப்டிக்கு போயிடலாம். நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா? நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் மேக்ல இதை க்ளோஸ் பண்ணிட்டு 9th மேக் பார்ப்போம். செகண்ட் மேக் பார்த்தா தப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ 9th மேக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 22,700ல ஓரளவுக்கு மார்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரேட்டர்ஸ் இருக்காங்க. புட் ரேட்டர்ஸும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அடுத்த லெவல் இந்த லெவலை பிரேக் பண்ணுற கொஞ்சம் சிரமப்படும். டக்குன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 800 800 வந்து பார்த்தீங்கன்னா புட் ரேட்டர்ஸ் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து 800 லெவலில் தாண்டறது கொஞ்சம் சிரமப்படும். 750 எல்லாம். ஆனால் மார்க்கெட் நாளைக்கு இங்கே இருக்கல 600 போயிடுச்சு. 600, 500 ரேஞ்சுக்கு பக்கம் போச்சு அப்படின்னா திருப்பி மார்க்கெட் என்ன மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 800ல ஓப்பன் ஆச்சுன்னா சடனா மார்க்கெட் திரும்பி 650 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுக்காக சார்ட் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி 50யோட மெயின் சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இப்போ இருக்கிற லெவல் வந்து 22,630. அதுக்கும் கீழே வந்தா ஃபர்ஸ்ட் மூவ். இன்னைக்கு வந்த லோ 22,577. அதுக்கும் கீழே வந்தா 22,482. ஓகேங்களா? அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 700, செகண்ட் சப்போர்ட் 20,778 ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? அதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்க நாளைக்கு ட்ரேட் இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க வந்து பிளாட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் லெவல்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,500, 22,600 இது ரெண்டுலையுமே 600லே மேஜரா இருக்கிறதால இந்த லெவலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே போனா 500 இந்த ரெண்டு ரேஞ்ச் இருக்கும். 700ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறதால கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 800 வந்து புட் ஆப்ஷன் தான். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 22,600 600க்கான கால் ஆப்ஷன். ஏன்னா அங்க வந்து புட் ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கான சார்ட் பார்த்துடலாம். இப்போ 22,600 5 மினிட் சார்ட். இது இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நான் பிளாட் பண்ணியிருக்கேன். இதை நீங்க உங்க லெவல்ஸ்ல வந்து பிளாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்னைக்கு வந்து பை பண்ண லெவல்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இன்னைக்கு பை பண்ண லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் தான் வந்து நான் வந்து லைன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் லெவல்ஸ். ஓகேங்களா? அதனால லைன் சார்ட்ல தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அதை டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 600 22,600 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 650 இருக்கல கொஞ்சம் டவுன் கொடுத்து 600 வருது அப்படின்னா 197 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா அடுத்து வந்து 150ல பை பண்றதுக்கு
பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸா 150ல வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த இடம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸா வாங்குன இடத்துல மீண்டும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகேங்களா? அதனால 600 வந்தா நாளைக்கு இந்த லெவல்லயே இருந்து இங்கேயும் மேல போலாம். போயிட்டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 240 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 283 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க 600 கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா 197ல பை பண்ணுங்க. அதுக்கும் கீழ வந்து மார்க்கெட் கீழ வருதுன்னா 150 ரூபீஸ்ல அவங்க பை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அதையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ 600 கீழ போனா ஃபர்தரா கீழ ஏன்னா 600ல வந்து புட் ரேட் அதிகமா இருக்கலாம். மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா எடுத்துட்டு மேல போகும். ஸோ 600 எடுக்கிறவங்க 197 அதுக்கு அடுத்த லெவல் 150 அதுக்கு மேல போனா 240 அது 283 அடுத்த ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல மார்க் பண்ணிட்டு இந்த லெவல்ல வரும்போதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த லெவல உடச்சுன்னா அது ஃபர்தரா மேல போகும். ஓகேங்களா? 600க்கான கால் ஆப்ஷன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 700ல கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 2 பேருமே இருக்கிறதால 700க்கான கால் ஆப்ஷன். ஸோ 700க்கான கால் ஆப்ஷனுக்கு சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா 140 ருபீஸ்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா 107ல வந்து வாங்கியிருக்கிறாங்க. 107 ரூபாயில வந்து ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க. நாளைக்கு 700க்கு மேல வந்து மார்க்கெட் போகுது அப்படின்னா 140ல இருந்து 175 தாண்டுச்சுன்னா அது 216 தான். ஓகேங்களா? ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சார் இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு சரிங்களா? அந்த லெவலுக்காக நீங்க ட்ரேட் எடுத்துக்கங்க. இந்த லெவல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 175, 216, 141, 107 இந்த 4 லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணா அடுத்து இந்த லெவல்ல தான் பை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த பிரேக் பண்ணா நீங்க புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல பிரேக் பண்ணா வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 22,700க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஏன்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறதால அதுக்கான புட் ஆப்ஷனையும் பாத்திரலாம். ஸோ 22,700க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். படிப்படியா டவுன் ஆயிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 123 ருபீஸ்ல வந்து மார்க்கெட் என்ன இருக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. தெரியுங்களா? மல்டி டைம்ஸ் 1, 2, 3, 4 டைம்ஸ்க்கு மேல இந்த லெவலுக்கு வந்து கீழே இறங்க விடவே இல்லை. ஸோ மார்க்கெட் 700க்கும் கீழே வந்து போகுது அப்படின்னா இந்த 123 ருபீஸ் மைனஸ் இதுக்கு மேல போச்சுன்னா 183 ப்ரீவியஸ் இன்னைக்கு ப்ரீவியஸா இருக்கிற ஹைக் போற வாய்ப்பு இருக்கு. அதையும் உடச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா மேல போகுது. 123 ருபீஸ் கீழே போச்சு அப்படின்னா ஒரு நியூ சப்போர்ட் லெவலை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதில் புட் ஆப்ஷன் வந்து ஒரு நியூ சப்போர்ட் லெவலை கிரியேட் பண்ணும். அதனால வந்து நீங்க இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா தாராளமா நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். 700 தாண்டி போகும். இந்த லெவலுக்கு சப்போர்ட்டாக மேலே போனா மட்டும்தான் மார்க்கெட் புட் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 123 ருபீஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். அதை உடைச்சா 183 அதுக்கு மேல 230 தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நாளைக்கு ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 800லயும் வந்து பாத்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 800ல கால் ரைட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால இந்த லெவல் போனாலும் இங்க இருந்து மார்க்கெட் கீழே வரத்தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 800க்கான புட் ஆப்ஷனையும் பாத்திரலாம். சரிங்களா? ஸோ 800க்கான புட் ஆப்ஷனும் 700 புட் ஆப்ஷனும் சேமா தான் இருக்கு. ஸோ அந்த லெவல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க வாட்ச் பண்ணி டிரா பண்ணி வச்சுக்கோங்க. 168ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் எடுத்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சப்போர்ட் லெவல் அப்படியே ஃபுல்லா மேஜராவே எடுத்திருக்கு. இந்த 168க்கு மேல போச்சு அப்படின்னா 238 அதுக்கு மேல போனா 285. ஓகேங்களா? ஃபர்தரா 3 லெவல்ஸ் இருக்கு. 360 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 800 டவுன் ஆனா 120 168க்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நீங்க பிளாட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்க ட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட மெயின் சார்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து லோ வந்து 49,147 அதுக்கு அடுத்தா இருக்க சப்போர்ட் வந்து 49,000 தான். அதையும் உடைச்சீங்கன்னா தான் 48,625 அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்
49,650 அதுக்கு மேல 50,000 தான் ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா தான் ஆல் டைம் ஹை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா? 8th மேக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 49,500ல 400லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா கால் ரைட்டர்ஸ் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 49,000ல தான் புட் ரைட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் 49,000 போறக்கு இருந்து போயிட்டு தான் திரும்ப மேல வரக்கான வாய்ப்பு இருக்கு. நான் நேத்து குடுத்த அதே லெவல்ஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் காட்டுறேன் 49 இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 49,500க்கான புட் ஆப்ஷன் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுல வந்து இருக்கிறதுல 49,500க்கான புட் ஆப்ஷனை காட்டுறேன். ஸோ அதுக்கான லெவல்ஸ் நான் வந்து நேத்து குடுத்துருந்தேன். ஸோ அந்த லெவல்ஸ்க்குள்ள தான் மார்க்கெட் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு அதுல. ஸோ ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான லெவல்ஸ் ஓகேங்களா? லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ப்ரீவியஸா வந்து மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்து குடுத்த அதே லெவல் தான். 398ல பை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சேம் அதே லெவல்ல பை பண்ணி தான் 600 வரைக்கும் போகும். நான் லெவல்ல சொல்லியிருந்தேன். அதோட ஃபிப் லெவல் கூட போட்டு காட்டுறேன் பாருங்க. நேத்து நான் வீடியோல போட்டு காமிச்சிருந்தேன். ஃபிப் லெவல் அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னு. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க போயிருக்குன்னா, நேத்து குடுத்த அதே லெவல் 1.618 அப்ப 586 ஸோ அதே லெவல் போயிட்டு தான் மார்க்கெட் அங்கிருந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நேத்து குடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட் போயிருக்கு. இந்த டார்கெட் நாளைக்கு வந்து இந்த டார்கெட்டையும் வந்து மார்க்கெட் உடைச்சது அப்படின்னா, இந்த லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 772 தான். இந்த 586யும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து 772 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிப் லெவலுக்காக. ஓகேங்களா? அடுத்தடுத்த டார்கெட் இல்லாதனால நான் ஃபிப் லெவல் குடுத்துருந்தேன் நேத்து. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் இப்ப அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி இந்த லெவல்ஸையும் வாட்ச் பண்ணிக்கங்க. 500 போம்போது இதுக்கான புட் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா இந்தந்த லெவல்ல வந்து பை பண்ணிக்கங்க. 305, 400 எல்லாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா 49,000க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 49,000க்கான கால் ஆப்ஷன் நான் ஏன்னா 49,000த்துல வந்து புட் ரைட்டர்ஸ் இருக்கிறேன். அதனால வந்து மார்க்கெட் 49,000 போயிட்டு திருப்பியும் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால 49,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைன் சார்ட்ல காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த லெவல்ல வந்து கரெக்டா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த லெவலே உடைச்சுன்னா அதாவது 509 ஓகேங்களா? இந்த 509ங்கிற லெவல்ல இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இதுக்குள்ள சைட்வேஸ் இந்த லெவல உடைச்சு மேல போச்சுன்னா ஃபர்தரா 844 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கும் கீழ வந்தா மார்க்கெட் 378 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 49,000க்கு இந்த லெவல் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான லெவல். இந்த லெவலுக்கு மேல போனா 1000 போறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஓகேங்களா? அடுத்த ஹை லெவல் 844 வரையும் தாண்டுது. ஆனா ஃபர்ஸ்ட் லெவல் 844 தான். அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த லெவல். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த லெவல வாட்ச் பண்ணிக்கிட்டு 509 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 378 செகண்ட் சப்போர்ட். இந்த லெவலுக்கு கீழ வந்து அடுத்து 378 போகும். ஓகேங்களா? அதுக்கும் ஃபர்தரா ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 500க்கு 49,000 கீழ போச்சுன்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகும். இதுக்கு மேல போச்சுன்னா 49,000 மேல போச்சுன்னா 500யும் பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த லெவல்ஸ நீங்க வாட்ச் பண்ணிட்டு மெயினா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 14,000 கீழ போகாதுன்னு சொல்லுது. 49,500க்கு மேல போகாதுன்னு சொல்லுது. ஸோ இப்போ இந்த 2 லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா 49,400, 300 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க அதுக்கான புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து 49,000 ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பிளைண்டா ட்ரேட் பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டிக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா 14,500, 600 நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகும்.
700 வந்து ஒரு 2 பேருமே ஈக்குவலா இருக்கிறதால, அந்த லெவல் கொஞ்சம் தாண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த சைடு மார்க்கெட் போகும். போனாலும் 800க்கு மேல போறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஏற்கனவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட் எடுத்து இருக்கிறதால, இந்த லெவல்ல மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது. ஸோ அதுக்காக பார்த்துட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. சரிங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.